இன்னைக்கு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி கிருஷ்ணர் எப்படி சந்திரன் பார்த்து அவமானப்பட்டாருன்றதை நான் சொன்னேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த கதையோட கான்செப்டே உங்களுக்கு புரியும். கிருஷ்ணர் வந்து கடைசியாக தன் மாட்டு பால் கறந்துட்டு இருக்கும்போது அந்த பாலையை எடுத்து பானையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். பானையை பார்க்கும்போது அந்த பாலில் சந்திரன் தெரிஞ்சனால கிருஷ்ணர் அழுதுகிட்டே வீட்டுக்கு போனார். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, தெரியாமல் நான் சந்திரனை பார்த்துட்டேனே, எனக்கு என்ன சாபம், எனக்கு என்ன அவமானம் வரப்போகுதுன்னு தெரியலையேன்னு வீட்டுக்கு போனார். அப்போ தான் ஒரு தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து டெய்லி சந்திரனுக்கு சூரியனுக்கு அபிஷேகம் பண்ணுவார். அப்போ தான் சூரிய பகவான் ஒரு நாள் அவர் காட்சி அளித்து சொன்னாங்க, இந்த உனக்கு இந்த ஒரு மணி தந்து இந்த மணி டெய்லி உனக்கு 8 கிலோ பாரம் இருக்க தங்கத்தை கொடுக்கும்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்து இது ராஜா கிட்ட இருந்தால் நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் நினச்சார். அதை பேசுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு கிருஷ்ணர் இந்த உங்களுக்கு இருக்கிறதுக்கு இது ராஜாட்ட கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து தூரத்து சொந்தக்காரர் சொன்னார், ஏன் ஃப்ரீயாக கிடச்சா எல்லாருமே தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் ரொம்ப கவலைப்பட்டு போனதுனால அவன் தூரத்து சொந்தக்காரர் தம்பி வந்து வேட்டைக்கு கிளம்புறான். அப்போ வந்து அந்த மணியை எடுத்துகிட்டு போகிறான். அந்த மணியை எடுத்து கழுத்தில் ஒரு மாலையாக கோர்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சிங்கம் வந்து அவரை கொன்னுட்டு மணியை எடுத்து போயிடுச்சு. அதை பார்த்துட்டு அவங்க அண்ணனுக்கு வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது, கிருஷ்ணர் தான் இந்த மணியை எடுத்துகிட்டு என் தம்பியை கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மேலே சந்தேகம் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு இப்போ பஞ்சாயத்துனா ஊர் ஃபுல்லாக கூப்பிட்டு ஒரு ஆலமரத்து அடியில் எப்படி வைப்பாங்க அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு கிருஷ்ணர் என்னை இதை திருடிட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்லை நான் திருடல, வேணா நான் வந்து உங்களை காட்டில் இருந்து அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன் கிருஷ்ணர் சொன்னார். அதை பார்த்துட்டு சரி எனக்கு இன்னும் 2 டேஸில் எனக்கு அந்த மணி என் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கிருஷ்ணரும் காட்டில் தேட போனாங்க. அப்போ தான் அந்த காட்டில் ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளே தான் ஒரு காட்டுவாசி ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு கையில் தான் மணி இருந்துச்சு. கிருஷ்ணர் போய் அந்த மணி கேட்டிருக்காங்க. அப்போ கொடுக்காதனால அவங்க வந்து அந்த காட்டுவாசி வந்து அவங்கள எல்லாரையும் அடிக்க ஆரம்பித்தாங்க. கிருஷ்ணரும் எல்லாரையும் அடித்து போட்டுட்டு அந்த காட்டுவாசிக்கு வந்து நான் ஒரு ராமன் வேஷம் அதுக்கு முன்னாடி பிறவி, அதாவது போன ஜென்மம் வந்து கிருஷ்ணர் வந்து ராமாயணத்தில் ராமனாக பிறந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு இது எப்படின்னு தெரியலனா போன வீடியோ போட்டிருப்ப அதை பாருங்கள். அந்த ராமனாக பிறந்தனால அவர் அந்த ராமனா வேஷம் போட்டாங்க. அந்த ராமனா அவர் காட்சி அளிக்கும்போது அந்த காட்டுவாசி வந்து பிரபு நீங்களாம் பிரபு, நான் உங்களுக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த மணியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அவங்க கிருஷ்ணர் வந்து நிறைய ஆட்கள், அதாவது அமைச்சரை கூட்டிகிட்டு போனதுனால அமைச்சர்லாம் நான் இந்த சூரியன் மறைவதுக்குள்ளே வரலைன்னா அந்த கல்லை மூடிடுங்க, குகை கல்லை மூடிடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வர்றதுனால குகை கல்லை மூடிட்டாங்க. மூணுனால எப்படியோ கிருஷ்ணர் ஒரே அடியில் பாறையை உடச்சிட்டு அந்த இதை வந்து போய் கொடுத்துட்டாங்க. எந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.